கர்த்தரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்காக வாஞ்சியோடு காத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. அடியனை மறைத்து நீர் பேசுங்க, நம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2024ஆம் ஆண்டில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில அவரை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தர் நமக்கு கண்டடையும் நேரத்திலே, தென்படும் நேரத்திலே நாம் அவரை தேடினால் அவர் நிச்சயமாகவே தென்படுவார். தென்படுவது மட்டுமல்லாமல் அவர் நமக்குரிய சகல இரக்கங்களையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். இப்பொழுது இந்த வேதம் சொல்லுகிறபடி கண்டடையத்தக்க சமயம், ஆம், எல்லாவற்றுக்கும் சமயங்களை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் சமயங்கள் உண்டு, நேரங்கள் உண்டு, காலங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, அதற்கு ஒரு காலம் உண்டு. கண்டடையத்தக்க சமயம் என்று சொல்லும் பொழுது மெய்யாகவே இந்நாட்கள் தேவனை தேடுகிற நல்ல ஒரு சமயமாய் காணப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு நாம் தேவனை அதிகமாய் தேடத்தக்க ஒரு சமயம். ஏனென்றால் கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் தென்படுவார். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது கண்டடையத்தக்க சமயமா இல்லையா என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஆம், அவரை கண்டடையத்தக்க சமயம் என்று சொல்லி நாம் எப்பொழுதோ இருக்க போகிற காலங்களை குறித்து அல்ல, வேதம் சொல்லுகிறது அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணியத்தினாலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இதோ வேதம் சொல்லுகிறது இப்பொழுதே அனுக்கிரகத்தின் காலம், இரட்சணியத்தின் காலம். நம் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த காலங்கள் எப்பொழுதோ அல்ல, தேவன் நமக்கு அனுக்கிரகத்தை பண்ணுகிற, நமக்கு உதவி செய்கிற, நம்மை ஆசீர்வதிக்கின்ற காலங்கள் எங்கேயோ அல்ல, இப்பொழுதே கண்டடையத்தக்க சமயம். தேவன் நமக்கு திறந்த வாசலை தந்து நம்முடைய தேசத்திலே கர்த்தரை தேடவும், கர்த்தரை தொழுது கொள்ளவும், கர்த்தரை ஆராதிக்கவும் நமக்கு அளித்திருக்கின்ற இந்த அனுக்கிரக காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டால் நிச்சயமாய் தேவன் இப்பொழுதே நமக்கு இரட்சணியத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை முடிசூட்டுவார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காட்கள் பொல்லாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இதோ நான் தேசத்தின் மேலே பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட நாட்கள் வரப்போகிறது. தேசத்திலே பஞ்ச நாட்கள் வரப்போகிறதாம். அது எப்பேற்பட்ட பஞ்சம்?
ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, ஆகாரத்தின் குறைவுகளால வருகிற பஞ்சம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க கூடாத அளவிற்கு பஞ்ச காலங்கள் வருமா? தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் வரும். நாம் தேடினாலும் கிடைக்காது. அந்த நாட்கள் நெருங்கி இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை நோக்கி செல்வோம், தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வோம். ஆனாலும் அங்கு தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிப்பதற்கான சூழ்நிலை இருக்காது. தேவனுடைய ஆலயங்கள் மூடப்படும். தேவனுடைய ஊழியர்கள் ஆமென் தேவனுடைய நாமத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு கூடாதபடிக்கு பலவிதமான தடைகளையும் இடர்களையும் பிசாசானவன் அவன் கொண்டு வரதான் நாம் பார்க்க முடியும். அவன் கொண்டு வருகிறான். பிரியமானதோட பிள்ளைகளே, தேவனுடைய சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்படும் நாட்கள் நெருங்கி இருக்கிறது. கர்த்தரை தேடக்கூடாத நாட்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடாத நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுவே அனுகூலமான காலம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் திறந்திருக்கின்ற அனுகூலமான ஒரு சூழ்நிலை, கர்த்தரை தேடுவதற்கு ஏதுவான நல்ல ஒரு தருணம், அனுக்கிரக காலம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம், தேவன் நமக்கு அருளி இருக்கிற இந்த அனுக்கிரகமான காலங்களிலே தேவனை தேடுவதிலும் தேவனை நோக்கி பார்ப்பதிலும் ஜெபிப்பதிலும் அவருடைய ஆமென் பிரசன்னத்தினால் நிரம்புவதிலும் நாம் அதிகமாக ஈடுபடுவோமாக. அப்படி செய்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுவதற்கு எது சரியான நேரம் என்று கூட வேதம் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பிரியமானதோட பிள்ளைகளே, நாம் தேவனை தேடுவதற்கு தேவன் நமக்கு நியமித்து வைத்த நல்ல நேரம் அதிகாலை நேரம். ஏனென்றால் பகல் முழுவதும் நம்முடைய சொந்த வேலைகளுக்கு செல்கிறவர்களா இருப்போம். நம்முடைய சொந்த அலுவல்கள் நமக்கு மிகவும் அதிகமாய் பாரமானவைகளாய் இருக்கும். நாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. தேவனை தேடுவதற்கு நேரம் கிடைக்காது. எனவேதான் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அருள்வதற்காக, தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்காக, தேவன் நம்மோடு இடைப்படுவதற்காக நமக்கென்று நியமித்திருக்கிற அருமையான ஒரு நேரம் அதிகாலை நேரம். எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ் இல்லாதபடிக்கு, எந்த விதமான தடைகள் இடர்கள் இல்லாத ஒரு நேரம், எவர்களுடைய சத்தமும் கேட்காத ஒரு நேரம், எவர்களும் எழுந்திருக்காத ஒரு நேரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுவீர்களாக. அவரை தேடினால் நமக்கு எல்லா நன்மைகள் கிடைக்கும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரை தேடி அவரை கண்டுபிடித்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய குறைவுகள் எல்லாம் சொல்லும் பொழுது, அவர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குகிற தெய்வமாய், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராய், அந்த நாள் முழுவதும் எல்லாம் தேவன் நம்மோடு இருந்த நம்மை நடத்தி பலப்படுத்தி சகாயம் பண்ணும் தெய்வமாக நமக்கு துணையாய் வருவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்போமாக. இந்நாட்களிலே இந்த நற்செய்தி அறிவிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளை அருள்வதற்காக அவர் மிகவும் ஆசையோடு வாஞ்சியோடு இருக்கிறார். எனவேதான் அவரை தேடுவதற்கான நேரத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாம் எங்கிருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய வீடுகளிலே, வெளியிலே, அலுவலகங்களில் எங்கிருந்தாலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறாராம். எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எவ்விடத்திலும்,
நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், அறிவிக்கும், அல்லது என் நாமத்தை நினைக்கும், அல்லது என் நாமத்தை தொழுது கொள்ளும், என் நாமத்தை குறித்து பேசும் எந்த இடத்திலும், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரிமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திலே நாம் கூடும் பொழுது கர்த்தர் அங்கே கடந்து வருகிறார். அவருடைய நாமத்திலே துதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது எல்லாம் கர்த்தர் நமக்கு மத்தியிலே கடந்து வருகிற தெய்வமா இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்றாரு? நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு உதவி செய்கிறார். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், பேசுகிற எவ்விடத்திலும், என் நாமத்தை தியானிக்கிற எவ்விடத்திலும், என் நாமத்தை தொழுது கொள்கிற எவ்விடத்திலும் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வருஷம் கர்த்தருடைய சமூகத்துல ஆமென் தரித்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் எங்கிருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவர் சமீபமாய் வருகிற தெய்வமா இருக்கிறார். அவர் நம்மை நோக்கி ஓடி வருகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொழுது கொள்ள வேண்டிய விதத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் பொழுது எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை தேடுவீர்களானால் நிச்சயமாய் கண்டுபிடிப்பீங்க. தேவ பதில் பெற்றுக்கொள்வீங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவனை கண்டடைந்தோம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் கர்த்தரை கண்டேன், நான் தேவனை பார்த்தேன் என்பதை எப்படி அறிய முடியும்? அவர் நமக்கு அருளும் ஆசீர்வாதங்களை கொண்டு. உன் ஜெபம் கேட்கப்பட்டதை நீ அறியும் பொழுது, உன்னுடைய குறைகளை நிறைவாக்கும் பொழுது, தேவன் அற்புதமாய் உனக்கு இறக்கும் பொழுது, அது நிமித்தமாய் கர்த்தர் உன்னை சந்தித்தார் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. உன் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு மனிதரை போல நமக்கு முன்பாக காட்சி கொடுக்காவிட்டாலும், ஆமென், மனிதரை போல நமக்கு முன்பாக தோன்றாவிட்டாலும், உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் அளிக்கிறார். பார்த்தீர்களா? கர்த்தர் உன்னை சந்தித்திருக்கிறார் என்பது பொருள். உன்னை சந்திக்கிற இடம் அது. நீ தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் கர்த்தர் உன்னை சந்திக்கிறவராய், நீ தேடும் பொழுதெல்லாம் தென்படுகிறவராய், உனக்குரிய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவராய், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளங்கி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பயன்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், பாருங்க, whenever we praise him, whenever we worship him, whenever we adore him, எப்பொழுதெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறோமோ, அவரை ஆராதிக்கிறோமோ, அவரை பாடுகிறோமோ, அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, அவருடைய நாமத்தை குறித்து பேசுகிறோமோ, அவரை நோக்கி ஜெபிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் சொன்னார் இல்லைங்களா, இதோ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எவ்விடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் தேவனாகிய கர்த்தர் எப்பேற்பட்டவர்? நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக வந்து, ஆமென், சமீபமாக வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நமக்கு சமீபமாய் வருகிறார். இந்த சமீபமாய் வருகிறது போல, ஆமென், தேவனை இவ்வுலகத்திலே இவ்வளோ பெரிய நெருங்கி அடைந்திருக்கிற கூட்டம், ஒரு சர்வ வல்லவரை இவ்வளவு க்ளோஸாக கொண்டிருக்கிற கூட்டம் வேற யாரா இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க ஜாதி என்று சொல்லும் பொழுது தேசங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நேஷன்ஸ் என்று போடப்பட்டிருக்கு. பிரியமானதோட பிள்ளைகளே, ஆமென், தேவனை இவ்வளவு சமீபமாக, இவ்வளவு நெருங்கி, ஆமென், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், கர்த்தரோடு கூட இடைப்படுவதற்கான நல்ல நெருங்கிய ஒரு, ஆமென், அந்த ஆமென் ஐக்கியத்தை பெற்றிருக்கிற ஜனங்கள் வேற யாரா இருக்க முடியும்? இந்த வேளையில் இந்த செய்தி கேட்கிற நீங்களும் நானுமே, பிரியமானதோட பிள்ளைகளே, நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாய் வருகிற தேவன்.
உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்க இறங்கி வருகிற தேவன். கர்த்தர் எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஆமென். அவர் நமக்கு சமீபமாய் நாம் அருகிலே இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை தேடும் பொழுது அவர் தென்பட்டு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு நமக்கு பதில் தருகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டிலே இந்த ஜனவரி மாதத்திலிருந்து கூட நாம் தொடர்ந்து கர்த்தரை தேடுவதிலும், கர்த்தரை தொழுது கொள்வதிலும், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வதிலும், அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலும், அவரை நோக்கி ஜெபிப்பதிலும் நாம் தொடர்ந்து தீவிரமாய் இருக்கும் பொழுது நாட்கள் பொல்லாதவைகள், வேதம் சொல்லுகிறது தீங்கு நாட்கள் வரப்போகிறது. அந்த நாட்களுக்கு முன்பாகவே கர்த்தரை நாம் பற்றி கொண்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆமென் ஒரு விசேஷித்த ஜனமாய் நம்மை மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி வேதத்தில் வாசிக்கிறோம். 12:1 பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிராயத்தில், அதாவது எல்லா சரீர அவயவங்கள் நன்றாய் இருக்கும் பொழுதே. வாலிப பிராயம் என்பது நன்றாய் ஓடக்கூடிய, உட்காரக்கூடிய, எழுந்திருக்கக்கூடிய, எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய பலனுள்ள ஒரு காலம். சோ உனக்கு இருக்கிற எல்லா பலத்தோடு, உனக்கு நல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா அவயவங்கள், செயல்படும் அவயவங்கள் இருக்கும் பொழுதே, நன்றாய் கவனிங்க, நம்முடைய தேவன் ஆமென் கண்கள் பார்வையோடு கூட இருக்கும் பொழுதே அதற்கான காரியங்களை நாம் செய்வோமா. கைகளும் கால்களும் நன்றாயிருக்கும் பொழுது அவைகளுக்குரிய காரியங்களை நாம் செய்தால் மெய்யாகவே ஆசீர்வாதம். உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஒரு பிராயம் இருக்கு, ஒரு காலம், அந்த காலத்துல சிருஷ்டிகரை நினைப்பாயாக. தீங்கு நாட்கள் வருமா? வேதம் சொல்லுகிறது தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பே. ஆமென். எனக்கு பிரியம் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியம் இல்லை என்று சொல்லும் அந்த வருஷங்கள் ஆமென் சேராததற்கு முன்பாக. பிரியமான பிள்ளைகளே, எனக்கு இந்த ஆண்டு சந்தோஷமே இல்லை. ஐயோ, நாட்கள் மிகவும் கொடியவைகளாய் இருக்கிறது, மோசமான நாட்களாய் இருக்கிறது, வேதனைக்குரிய நாட்களாய் இருக்கிறது. நான் தேட முடியுமா? கர்த்தரை தேட முடியுமா? இந்த பலத்தோட தேட முடியுமா என்று சொல்லும் நாட்கள் வருவதற்கு முன்பே, இருண்ட காலங்கள் வருவதற்கு முன்பே, சத்தியம் எடுத்துக்கொள்ளப்படுவதும் நாட்களுக்கு முன்பே, தேவனுடைய கிருபை எடுத்துக்கொள்ளப்படும் நாட்களுக்கு முன்பே, தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் இருக்கும் பொழுதே, தேவன் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுதே, சுவிசேஷத்தின் கதவுகளை தேவன் நமக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கும் பொழுதே, தேவாலயங்கள் திறந்திருக்கும் பொழுதே, வேதம் நம்முடைய கையில இருக்கும் பொழுதே அதை தியானிப்போம், தேவ பிரசன்னத்தை தேடுவோம். பிரியமானதோட பிள்ளைகளே, இதோ நாட்கள் வருகிறது, இவைகளில் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லக்கூடிய நாட்கள். ஆமென். தீங்கு நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுமைகளுக்குரிய நாட்கள் வரப்போகிறது. மனிதர்கள் கொடுமைப்படுத்துவார்கள், மனிதர்கள் தீங்குக்கு ஆளாக்கப்படுவார்கள், தீமை செய்ய முற்படுவார்கள். பயங்கரமான காலங்கள் வரப்போகிறது. எனவே இந்த நாட்கள் நம்மை சேராததற்கு முன்பாகவே, அவைகள் நமக்கு நெருக்கமாய் வருவதற்கு முன்பாகவே நாம் கர்த்தரை தேடுவோமாக. கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது நமக்கு எல்லாம் தேவன் அனுகிரகம் பண்ணுவார், எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுவோமாக, தேவ பிரசன்னத்தை தேடுவோமாக. ஒருவேளை இந்நாள் வரைக்கும் நாம் ஏனோதானமாக அலட்சியமாக இருந்திருப்போமே, ஆனால் seek ye first the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவீர்களா? தேவனுடைய ராஜ்யத்தை தேட பிரயாசப்படுவோம். ஆம், மற்றவைகளெல்லாம் தானாகவே தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். இதோ அதிகாலையில் எழுந்து தேடுவோமாக. நமக்கு நேரம் அனுகூலமாக இருக்கும் பொழுதே கர்த்தரை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. தேடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த செய்தி கேட்கிற நாம் தேவனை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம். அவர் சமீபமாயிருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது சமீபமாயிருக்கிற காலம். கர்த்தரை நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற கூட்டம் வேறு யாரா இருக்க முடியும்? நீ கூப்பிடும் பொழுது அவர் கேட்கக்கூடிய அருகிலே உனக்கு இருக்கிறார். அவரை கேளுங்கள், கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் உங்களுடைய வாழ்க்கையில், உடைய குடும்பத்திலே, உடைய வேலை ஸ்தலத்திலே உன்னோடு கூட இருந்து
உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டோட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த ஆண்டில் உம்மை தேடி தன்னுடைய வாழ்க்கையில உம்மை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணவும், பலவீனங்கள் நீக்கி கொள்ளவும், ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணவும் உதவி செய்வீராக. நீர் கொடுத்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகள் அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்களாயும், ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறவர்களாயும், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாயும், உம்முடைய ஆலயங்களுக்கு நோக்கி ஓடுகிறவர்களாயும், தகப்பனுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாயும், இந்த திறந்த வாசல் அனுகூலமான காலங்கள், அனுகிரக காலங்கள் இருக்கும் பொழுதே பிள்ளைகள் ஆண்டவரே முழு பலத்தோடு, முழு அந்த உற்சாகத்தோடு உம்மை தேடும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. இவைகளில் எனக்கு சந்தோஷம் இல்லை, பிரியமில்லை என்று சொல்லும் வருஷங்கள், நாட்கள் வருவதற்கு முன்பே, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பே பிள்ளைகள் உம்மை நினைக்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீரே காத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், என் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருந்து தேடுகிற நாட்கள் எல்லாம் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். Thank you. God bless you.